அன்பர்களே, படைப்புகளுக்கு மனிதனை மயக்குகிற ஒரு சக்தி இருக்கிறது. அதை கொண்டு அழகை மனிதனை ஏமாற்ற பார்க்கிறது. எப்படியெல்லாம் ஏமாற்றும் என்பதை புனிதர் இஞ்ஞாசியார் உணர்த்தி, அந்த ஏமாற்று தந்திரங்களிலே சிக்கிவிடாமல் இருப்பதற்கு நமக்கு வழிகாட்டுகிறார். அவை என்ன என்று பார்த்தோம் என்று சொன்னால், முதலாவது, அழகை கடவுளுக்கும் மனிதனுக்கும் எதிரி. கடவுளுக்கு எதிரி, ஆகவே கடவுளுடைய திட்டத்தை குலைக்கிறது. மனிதனுக்கு எதிரி, ஆகவே மனிதனை கெடுப்பதற்கு முயல்கிறது. ஆகவே மனிதனுக்காக கடவுள் வகுத்துள்ள அருமையான திட்டத்தை குலைப்பதற்கு இடைவிடாமல் சூழ்ச்சி செய்கிறது அழகை. மனிதனை விட பல்வேறு வகையிலே பல மடங்கு சக்தி வாய்ந்ததாக இருக்கிற அழகை எப்படியெல்லாமோ மனிதனை ஏமாற்றுகிறது. அதில் முக்கியமாக எப்படி ஏமாற்றுகிறது என்பதை புனிதர் இஞ்ஞாசியார் நமக்கு உணர்த்துகிறார். படைப்புகளை அளவாக பெற்று வளமாக வாழ வேண்டும் என்பதை மனிதன் மறக்கச் செய்து, உடைமைகள் பெரிதும் இருப்பதனால் வாழ்வு அடைந்துவிடும் என்ற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தி செல்வத்தை குவிக்க தூண்டுவது அழகையினுடைய போக்கு. இது அழகை விரிக்கிற முதலாம் வலை என்கிறார் புனிதர் இஞ்ஞாசியார். எவ்வளவுதான் செல்வம் இருந்தாலும் அது போதாது, இன்னும் வேண்டும் என்று ஏங்குகிற ஒரு மனதை மனிதன் பெற்றுக்கொள்வது. அதனால் இந்த செல்வத்தை குவிக்கும்படி தூண்டுவது பிசாசுடைய வேலை. அதை நாம் உணர்ந்து கொண்டால் நல்லது. இப்படி செல்வத்தை சேர்த்த பிறகு செல்வாக்கு, கௌரவம், போலி கௌரவத்தை தேடிச் சொல்லும். அதற்காக எல்லாவிதமான விதவிதமான வித்தைகளை எல்லாம் செய்ய வைக்கும். ஏமாற்று தந்திரங்களை எல்லாம் கடைபிடிக்க செய்யும். இப்படி செல்வம் இருக்கிறது, பேரும் புகழும் இருக்கிறது என்றால் செருக்கடைய வைத்து விடுகிறது. இறுதியான நிலை செருக்கு. இவையெல்லாம் மனிதனை அழிப்பதற்கு அழகை விரிக்கும் கன்னிகள் என்கிறார் புனிதர் இஞ்ஞாசியார். இதனை நாம் உணர்ந்து கொண்டோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவோ நல்லதாக இருக்கும். பணம் பணம் என்று அலைவது ஒன்று, பேரு, கௌரவம், குடும்ப கௌரவம், நாட்டு கௌரவம், சாதி கௌரவம் என்றெல்லாம் பலவற்றை தூண்டுகிறது. செருக்கடைய வைக்கிறது, ஆணவத்தோடு நடந்து கொள்ள வைக்கிறது. இந்த மூன்று வழிகளிலே மனிதன் பெரும் கேடு அடைகிறான். இந்த மூன்று வழியிலே செருக்கு என்பதை அடைந்து விட்டான் என்றால் அதன் பிறகு அவனை மாற்றுவது மிகவும் சிரமம் என்பதை புனிதர் இஞ்ஞாசியார் உணர்த்துகிறார். இதை நாம் கண்டு கொண்டோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் தடம் புரளாமல் இருப்பதற்கு இவ்வளவோ உதவியாக இருக்கும்.